இன்று முதல் இந்த கல்லணைக்கு நான் கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் வைக்கிறேன். காவிரியின் குறுக்கால அப்படி அந்த கல்லணை என்று ஒன்று கட்டியதுனால அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 4 பகுதிகளாக அது பிரியுது. ஒன்று கொள்ளிடம் ஆறு, இன்னொன்று காவிரி ஆறு, இன்னொன்று வெண்ணாறு அல்லது வெள்ளாறு, இன்னொன்று புது ஆறு. இந்த 4 ஆறுகளாக அது அந்த கொள்ளிடத்தில் பிரியுது. இப்போ அந்த கொள்ளிடம் அந்த இடத்துல கட்டப்பட்டுள்ள அந்த கிராண்ட் அணைக்கட்டு, அந்த அணைக்கட்டுக்கு ஏன் கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு உரிய காரணத்தை நான் சொல்லி ஆகணும். முக்கியமாக அதுக்கு நம்ம ஒரு வெள்ளைக்கார பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் என்பவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். காரணம் என்ன கேட்டால் அவர் தான் அந்த பெயரை வச்சார். அவர் அந்த கொள்ளிடம் அணைக்கட்டை பற்றிய ஆய்வுகளை அடிப்படையில் நிறைய செய்து பார்த்துட்டு அவர் வியந்து போயிட்டார். நிறைய விஷயங்கள் அவருக்கு புரியல. அதனால் அதுக்கு பிறகு தான் அந்த அணைக்கட்டுக்கு அந்த அணைக்கட்டினுடைய பெருமையெல்லாம் அவர் உலகுக்கு எடுத்து சொன்னது சர் ஆர்தர் காட்டன் அவர்கள் தான். அவர் தான் அந்த அணைக்கட்டுக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் வைத்தார். சரி, அவர் எப்படி அந்த கல்லணைக்கு வந்தார் அப்படின்னா, அந்த கல்லணை கட்டிய பிறகு இடைக்காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. மணல் மேடுகள் அந்த அணையில் ஏற்பட்டது. அதனால் அந்த நீர் வரக்கூடியதில் பிரச்சனை இருந்தது. அதை சரி செய்வதற்காக அந்த பொறியாளரை அவங்க அனுப்பிச்சாங்க. அந்த பொறியாளர் அதை சரி செய்கிறதுக்காக தான் அந்த அணைக்கட்டை பற்றிய அடிப்படையான ஆய்வுகளை எல்லாம் செய்து அவர் தான் உலகத்துக்கு அதனுடைய பெருமைகளை உணர்த்தியவர். சரியா? அதனால் அந்த கிராண்ட் அணைக்கட்டு என்று சொன்னது அந்த வெள்ளைக்காரர் தான். இன்று முதல் இந்த கல்லணைக்கு நான் கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் வைக்கிறேன்.